ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியானவர். யெஸ்ரயேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனைச் சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டுமயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது, யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டுமயிர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. ஆகாபின் குடும்பத்தாரில் ஒருவரும் உயிரோடு மீதியாய் இருக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம். யெஸ்ரயேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்றுபடுகிறான். ஆகாபின் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் ஆகாபுக்கு உறவு முறைக்காரரையும் யெகூ கொன்றுபடுகிறான். யெகூ யெஸ்ரயேலிலே ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியானவர்களை கொன்று போட்டது போல சமாரியாவிலும் கொன்று போடுகிறான். யெகூ சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீர்மளவும் சங்காரம் செய்கிறான். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். தாங்கள் செய்த குற்றங்களுக்கு அவர்கள் பாடுகளையும் வேதனைகளையும் தண்டனைகளையும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் குற்றவாளிகளின் நிமித்தமாக குற்றம் அல்லாதவர்கள் தண்டனையை அனுபவிக்க கூடாது. யெகூவோ ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமான கோப வைராக்கியத்தினால் ஆகாபின் மந்திரிகளையும் அவனுடைய ஆசாரியர்களையும் கொன்று போடுகிறான். ஆகாபை சேர்ந்த எல்லா மனுஷரையும் கொன்று போடுகிறான். இவர்கள் ஆகாபின் குடும்பத்தாராய் இல்லாவிட்டாலும் இவர்கள் ஆகாபோடு சேர்ந்திருந்ததினால் இவர்களும் கொல்லப்படுகிறார்கள். யெகூ யெஸ்ரயேலிலே ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் கொன்று போட்ட பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்படுகிறான். வழியிலே யெகூ ஆட்டுமயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்திற்கு வருகிறான். அப்போது யெகூ யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே காண்கிறான். யெகூ அவர்களை நோக்கி, நீங்கள் யார் என்று கேட்கிறான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்று யெகூவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். அப்போது யெகூ தன்னுடைய சேவகரிடம், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்று கட்டளையிடுகிறான். யெகூவின் சேவகர்கள் அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டுமயிர் கர்த்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போடுகிறார்கள். யெகூ அவர்களில் ஒருவனையும் மீதியாக விடவில்லை. யெகூ கொன்று போட்ட 42 பேரும் ஆகாபின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் அத்தாலியாளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அத்தாலியாள் ஏசபேலின் குமாரத்தி. அத்தாலியாளின் குடும்பத்தாரையும் கொன்று போடுவது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன வார்த்தை அத்தாலியாளின் குடும்பத்தார் மீதும் நிறைவேற்றப்படுகிறது. அத்தாலியாளின் குடும்பத்தார் யோராமின் மீதும் ஏசபேல் மீதும் பாசமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே நெருங்கிய குடும்ப சம்பந்தம் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் சம்பந்தம் கலந்திருக்கிறார்கள். அகசியா யூதாவின் ராஜா. இங்கே கொல்லப்பட்ட 42 பேரும் அகசியாவின் சகோதரர். யெகூ ஆகாபின் குடும்பத்தாரை முற்றிலுமாய் சங்காரம் பண்ணுகிறான்.